கிளிநொச்சி கரைச்சி பிரதேச செயலர் பிரிவிற்குட்பட்ட உருத்திரபுரம் பிரதான வீதியில் கிளிநொச்சி இந்து கல்லூரிக்கு அருகிலுள்ள பாலம் நிர்மாணிக்கப்படாமையினால் வெள்ள நீர் நிரம்பி பிரதேச மக்கள் பாரிய சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். மாணவர்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பயணிக்கும் குறித்த வீதி மழைக்காலங்களில் வீதி எங்குள்ளது, பள்ளங்கள் எங்குள்ளன என்பது தெரியாத அளவிற்கு காட்சியளிக்கிறது. அண்மைய நாட்களாக பெய்து வரும் பலத்த மழை காரணமாக குறித்த வீதியினூடாக வெள்ள நீர் கடந்து செல்கிறது. இதனால் இன்றைய தினம் 3ஆம் தவணை பரீட்சைக்காக சென்ற மாணவர்கள் பாரிய சிரமங்களை எதிர்கொண்டனர். செகண்ட் பாட்டத்தில் பேப்பர்கள் அதை கொண்டு வந்தால் நான் இதனாங்க பாயை திருத்திட்டீங்கன்னா நாங்கள் ஸ்கூலுக்கு இப்போ யூனிஃபார்ம்லாம் நான் இருந்து எழுதலாம் கிடக்குங்களால சிரமமாக இருக்குது. நீங்கள் அந்த பாயை திருத்தி தந்தீங்கன்னா நாங்கள் இதாக சந்தோஷமாக போய் எக்ஸாம் எழுதிட்டு வரலாம். இங்கே எங்களுக்கு உடுப்பெல்லாம் நல்லது. அது மட்டுமின்றி வாகன போக்குவரத்துலாம் சிரமமாக இருக்குது. சைக்கிள்கள் கொண்டு போகிறதுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா தண்ணியில் வேகமாக ஓடுகின்றது. அது மட்டும் இல்லை பாடசாலை செல்லுக்கும் கரைச்சமாக இருக்குது. பேக் சைக்கிள்லாம் நல்லது. அது மட்டும் இல்லை எங்களுடைய பேப்பர் புத்தகம் எல்லாம் நலந்து வீணாக போகிறா. அது எங்கள் இந்த ரோட்டை திருத்தம் தான் நல்லதாக இருக்குன்னு கேட்டு. தமது பாட புத்தகங்கள் உள்ளிட்ட கற்றல் உபகரணங்கள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்படுவதாக தெரிவித்துள்ள மாணவர்கள் குறித்த பாலத்தை சீரமைத்து வெள்ள நீர் வடிந்தோடுவதற்கு வழி செய்யுமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். கல்விக்காக பல கொள்கைகளை உருவாக்கும் அரசாங்கமும் கிளிநொச்சி மாவட்டத்தினை பிரதிநிதித்துவப்படுத்தும் வடமாகாண கல்வி அமைச்சரும் மாணவர்கள் எதிர்நோக்கும் இப்பிரச்சினைக்கு எவ்வாறான தீர்வை முன்வைக்கப் போகிறார்கள் என கிளிநொச்சி மாவட்ட புத்திஜீவிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். வணக்கம். என்னென்றால் இந்த கிளிநொச்சி இந்து கல்லூரியின் பிரதான பாதையில் ஒரு தண்ணி வடிகால் அமைப்பு ஒன்று இருக்கிறது. இது நீண்ட காலமாக இப்படியே செப்பனிடப்படாமல் இதால் போகிற பாடசாலை மாணவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போது மாதாந்த பரீட்சை தொடங்கி இருக்கிறது. அந்த வகையில் இந்த பரீட்சைக்கு செல்லும் மாணவர்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள். அதாவது உருத்திரபுரம் செல்வாநகர், ஜெயந்தி நகர், திருநகர் இந்த கிராமங்களிலிருந்து வர பாடசாலை மாணவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக இங்கிருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட அரசாங்க அதிபர் தொடக்கம் ஏனைய அரச உத்தியோகஸ்தர்கள், உயர்மட்ட அதிகாரிகள் இது சம்பந்தமாக கூடிய கவனம் எடுத்து சொல்லப்போனால் வடக்கு மாகாண சபையின் முதலமைச்சர் கௌரவ விக்னேஸ்வரன் ஐயா அவர்களையும் கேட்டுக்கொள்கிறோம். இந்த பாடசாலை மாணவர்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். இவர்களுக்கு இந்த பாதையை மிகவும், அதாவது இந்த ஆண்டுக்குள் எப்படியாவது இந்த மாரிகாலம் தொடங்கிய நிலையிலே மிகவும் கஷ்டப்படுகின்றார்கள். இந்த பாதையை மிகவும் செப்பனிட்டு இதுக்கு ஒரு பிரதான ஒரு பாலத்தை அமைத்து செய்வீர்கள் என்றதை நான் இந்த தொலைக்காட்சியூடாக கேட்டுக்கொள்கிறேன். கிளிநொச்சியில் தொடர்ந்து இவ்வாறு மழை பெய்யும் சந்தர்ப்பத்தில் ஏற்கனவே நீர் பெருகியுள்ள பல குளங்கள் உடைப்பெடுக்கும் அபாயத்தை எதிர்நோக்கும் என மாவட்ட இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது.